வாசிங்க. ஸ்தோத்திரம். எரேமியா புஸ்தகம் 49 14-15 மோவாப்பு தேசத்தை குறித்து இங்கே ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசி மூலியமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எடுத்துவங்க, சீக்கிரம் வாசிக்கலாம். அதன் பட்டணம் மோவாப்பு அழிந்தது, அது பட்டணங்கள் எரிந்தது, அதில் உள்ள திறமையுள்ள வாலிபர்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மோவாப்பு தேசம் அழிந்தது, பட்டணங்கள் எரிந்தது. அந்த பட்டணத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட வாலிபர்கள்? நோஞ்சாம் வாலிபர்கள் அல்ல, சீக்கு பிடிச்ச வாலிபர்கள் அல்ல, நொந்து போன வாலிபர்கள் அல்ல. நிறைய வாலிப பிள்ளைகள் 1 மணி நேரம் நின்று நாங்க என்ன செய்யறோம்? 2 மணி நேரம் பிரசங்கம் நின்றுகிட்டு பண்றோம், 1 மணி நேரம் ஆராதனை நின்றுகிட்டு பண்ணுவோம். சில வாலிபர்கள் ஆராதனை பண்ணும் போதே பொசுக்குன்னு உட்காந்துக்கிறாங்க. முழுங்கால் செத்தவங்க. பக்கத்தில் சொல்லுங்க, முழுங்கால் செத்தவங்க. இங்க மோவாப்பு தேசத்துல என்ன செஞ்சாங்களா? எப்படிப்பட்ட வாலிபர்கள்? திறமையுள்ள வாலிபர்கள். திறமையுள்ள வாலிபர்கள் என்ன ஆயிட்டாங்களா? கொலைக்களத்துக்கு இறங்குகிறார்கள். ஐயா, திறமையுள்ள வாலிபர்கள் தான் அவங்க எங்க இறங்குகிறார்கள்? கொலைக்களத்தில் இறங்குகிறார்கள். நிறைய வாலிபர்கள் உயிரை ஒரு பொருட்டாக நினைக்கிறது கிடையாது. ஆமா இல்லைங்களா? எது செய்ய வேணாம்னு சொல்றோமோ அதுதான் செய்வானுங்க, என்ன பண்ணக்கூடாது சொல்றோமோ அதுதான் பண்ணுவானுங்க. இன்னைக்கு ஒரு செய்தி மத்தியானம் கேட்டேன். சிவகங்கை மதுரைக்கு கிழக்க சிவகங்கைன்னு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து, கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டு வந்த ஒரு வாலிப பையனை 3 பேர் போய் ஓட விரட்டி வெட்டி கொண்டு இருக்காங்க. திறமையுள்ள வாலிபர்கள் எங்க போயிட்டாங்க? கொலைக்களத்துக்கு போயிருக்காங்க. உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க, உங்க தெரிஞ்சவங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க திறமையுள்ளவங்க தான். ஆனா எங்க போய்கிட்டு இருக்காங்க? கொலைக்களத்துக்கு. வாலிப தங்கச்சி, இன்னைக்கு திறமையுள்ள வாலிபர்கள் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிற பெரிய கிருபை. எத்தனையோ வாலிபர்கள் இருக்க போய் உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. எதற்காக தெரியுமா? உங்களை கொண்டு மரண களத்துக்கு போகிற வாலிபர்களை திசை திருப்புவதற்காக. விளங்குதா? ஸ்தோத்திரம். அதே எரேமியா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமும் 30ஆம் வசனமும் சீக்கிரமா வாசிங்க. நான் செய்திக்குள்ளன்னு போகல. பாபிலோன் குறிச்சு சொல்றாரு. முன்னாடி பார்த்தா மோவாப்பு தேசத்தை குறிச்சு, இப்ப பாபிலோன் குறிச்சு சொல்றாரு. இடுங்கு செய்தது அதின் வாலிபர். கவனிங்க, மோவாப்பு தேசத்துல வாலிபர் எப்படிப்பட்டவங்க? திறமையுள்ளவர்கள். கொலைக்களத்தில் இறங்குகிறார்கள். இங்க பாபிலோன் இருக்கிற வாலிபர்கள் வீதியில விழுவார்கள். யாரு விழுகிறாங்க? யாரு விழுகிறாங்க? எதுக்கு விழுகிறாங்கம்மா? இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் வீதியில கிடக்குறாங்க தெரியுமா? எப்படி கிடக்குறாங்க? ஏன் கிடக்குறாங்க? குடிச்சிட்டு கிடக்குறாங்க. நம்ம கிராமத்துல தெரியல, திருப்பூர்ல நிறைய நீங்க பார்க்கலாம். ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல சேலம் மீட்டிங் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். பழைய பஸ் ஸ்டாண்டு அந்த 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 பாலத்துக்கு கீழே வந்துகிட்டு இருக்கேன். ஒருத்தன் கிடக்கிறான், நல்ல வாலிபன், அருமையா இருக்கான், பார்க்க ஷூ போட்டிருக்கான், கூலிங் கிளாஸ் கண்ணாடி கீழே கிடக்கு, நல்ல டிஷர்ட்டு, பார்க்க நல்லா இருக்கிறான். ஆனால் எதில் கிடக்கிறான்? போதையில் கிடக்கிறான். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் வீதியில கிடக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் நீங்களும் அந்த நேரத்தை அந்த காரியங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம். ஏன்னா உன்னோட சேர்றவங்களா யாருதான்? அப்படிப்பட்டவங்களா இருக்கிறபடினால அது செய்வது தவறென்று உனக்கு தெரியாது. அது செய்வது ஸ்தோத்திரம், அது செய்வது தவறு, அது செய்யக்கூடாது என்று உங்க மனசுல படாது. எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன். வழங்குதுங்களா? இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி இருக்காங்க வாலிபர்கள். போதைக்கு அடிமையாயிட்டாங்க. அடிமையான நிறைய குடும்பங்கள் இங்க சீரழிஞ்ச நிலைமையில் இருக்கு. நிறைய வாலிப பெண்கள் கண்ணீரோட அழுகோட நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க? தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த வாழ்க்கை எங்களால் என்ன செய்ய முடியல,
வாழ முடியல, நரக வேதனை. எத்தனையோ குடும்பங்கள் டைவர்ஸ், எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. எதற்காக? வீதியில வாலிபர்கள் கிடக்கிறதுனால. இந்த வாலிபர்கள் மேல நமக்கு பாரம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வாலிப தம்பிமார்களுக்கு அந்த பாரம் இருக்கா இல்லையா? உங்க வீட்டிலேயே ஒரு வாலிபர் இருக்கா, சர்ச்சுக்கு வராம இருக்கான்ல, அவன் மேல ஒரு பாரம் இருக்கா இல்லையா? வேணும், பாரம் வேணும். வாலிபர்கள் வீதியில கிடக்கிறார்கள். சரிங்களா? இப்ப யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஒரு வாலிபன். யோவான் ஸ்நானகன் வாலிபன். அவங்க அப்பா பேரு சகரியா, அம்மா பேரு எலிசபெத். முதிர்ந்த வயதுல ஆபிரகாம் சாராள் வயசானவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்ததோ அந்த மாதிரி சகாரியாவும் எலிசபெத்தும் எப்படிப்பட்டவங்க? வயசானவங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை கொடுத்தார். அல்லேலூயா, கொடுத்தார். அவன் பிறந்தான், வளர்ந்தான். 30 வயசுல வீட்டை விட்டு வெளியேறிட்டான். 30 வயசுல வீட்டை விட்டு வெளியேறிட்டான். இந்த யோவான் ஸ்நானகனும் இயேசு எப்படிப்பட்டவர்? ரொம்ப வயசானவரா? சில போட்டோ பார்த்துருப்பேன், அப்படியே தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, நரைச்ச முடி வச்சுக்கிட்டு, கையில் கம்பு வச்சுக்கிட்டு, பார்க்கறதுக்கே வயசானவர். 30 வயசு தான் இயேசுக்கு. எத்தனை வயசு தான்? 30 வயசு தான். 30 வயசு தான். நல்ல வாட்ட சாட்டமான உடல், வாலிப வயசு. யூதர்களில் 40 வயசு தான் கல்யாணமே பண்ணுவாங்க. யூதர்கள் எத்தனை வயசு கல்யாணம் பண்ணுவாங்க? 40 வயசுலாம் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுதான் அவன் மெச்சூரிட்டி. அதனால தான் சொன்னேன், 40 வயசுக்கு உட்பட்டு இருக்கிற எல்லாமே வாலிபர்கள் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அப்ப இயேசு கிறிஸ்துவை விட யோவான் ஸ்நானகன் 6 மாசம் மூத்தவர். எத்தனை மாசம்? 6 மாசம். அப்ப யோவான் ஸ்நானகன் வாலிபனா வயசானவரா? வாலிபன். இயேசு வாலிபர், யோவான் ஸ்நானகன் வாலிபர். இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள் 12 பேர் இருக்காங்களே, அதுல பேதுரு ஒருத்தர் தான் கல்யாணமானவர். பாக்கி 11 பேருமே வாலிபர்கள் தான். அல்லேலூயா. அவங்களை நம்பி தான் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை செய்யுங்க, அறிவிங்க. வேதம் சொல்லுது, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைய, இந்த யோவான் ஸ்நானகன் வாலிப வயசு தான். அவன் குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட டீம்ல இருந்தார். சரிங்களா? அது குமரான் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குமரான் பள்ளத்தாக்குல இருக்கிற அந்த மூத்தோர்கள் இடத்துல ஒரு 6 மாசம் ட்ரைனிங் எடுத்துட்டு இப்ப ஊருக்குள்ள வருகிறார். அவர் போட்டிருந்த உடை எப்படிப்பட்ட உடை? எப்படிப்பட்ட உடை? தோல் உடை. ட்ரெஸ் கூட நல்ல ட்ரெஸ் இல்ல. வாலிப ஆளு ஒரு தோல் உடைய போட்டு வர்றான். தியாகம், தியாகம். இன்னைக்கு நீ வாலிபனா இருக்கிறியா? கர்த்தருக்காக ஏதாச்சும் ஒரு தியாகம் பண்ண வேண்டும். பண்ணணுமா வேணாமா? ஸ்தோத்திரம். நீங்க வாலிபர்கள் கர்த்தருக்காக என்ன தியாகம் பண்றீங்க? ஒரு முடிவோட வெட்ட மாட்டேங்கிறீங்க. அதுவும் நேர்த்தியா வெட்ட மாட்டேங்கிற. தேன் கூடு மாதிரி இங்க சுத்தி சிரைச்சிட்டு மேல மட்டும் புஷ்ஷுன்னு இருக்கு. யோவான் ஸ்நானகன் வாலிப வயசு, தோல் உடைகளை போட்டு இருந்தான். அவன் சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பிட்டான்? வெட்டுங்கிளியும் காட்டு தேனும் சாப்பிட்டான். அவன் சாப்பாடு வித்தியாசம். 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கணுமா? சிரமம். ஆனா வாலிப வயசுல அர்ப்பணித்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை பாராட்டுகிறார். எழும்பி பிரகாசிக்கிற அவன் வெளிச்சமா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஊருக்குள்ள வந்த உடனே அவன் பண்ணின பிரசங்கம், விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வகை காட்டுனது யார் என்று சத்தம் போட்டான். நம்ம ஊருக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணி ஒரு வீட்டில் உட்காந்து, அக்கா நல்லா இருக்கீங்களா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அண்ணன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி தானே கேட்போம் புதுசு ஆளுக்கிட்ட. இவர் சொல்றாரு, வீதியில் நின்றுக்கிட்டு, விரியன் பாம்பு குட்டிகளே. அந்த மனுஷன் இடத்துல 3 விதமான ஆட்கள் வந்தாங்களா. அந்த வாலிபன் ஊழியம் செய்தான். கர்த்தருக்கு வழியை என்ன செய்தான்? ஆயத்தப்படுத்தினான். நீங்கள் கர்த்தருடைய வழிக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். நீங்க முன்குறிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்குறிச்சிருக்கிறார். உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது, ஆனா உங்களை தான் கர்த்தர் முன்குறிச்சி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். கிருபையாய் அழைத்த தேவன் என்று சோத்திரம் கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். உங்களை முன்குறித்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்.
இப்ப இந்த மனுஷனுடைய ஊழிய காரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது பாருங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதுக்கு 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். முதல்ல 1ஆம் வசனம் வாசிங்க. இவன் எங்க இருக்கிறான்? வனாந்தரத்துக்கு வருகிறாயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ரெகோபோத்து சபை வனாந்தரத்துல போலதான் இருக்கிறான். ஆமா இல்லைங்களா? பஸ் வசதி இருக்கா? வாகன வசதி இருக்கா? இல்ல. ஆனா இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே அவன் ஊழியத்தை ஆரம்பித்தான். 4ஆம் வசனம் பாருங்க. அவன் ட்ரெஸ் இந்த வாலிபனுக்கு சாப்பாடா இருந்தது. இந்த குமரான் பகுதியில் இருக்கிறவங்க அதுதான் சாப்பிடுவாங்க. தேவனுக்காக அர்ப்பணித்தவர்கள் அந்த குமரான் பகுதியில் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த வாலிபன் கடவுளுக்காக, அவன் ஒரு ஆசாரியின் மகன். யோவான் ஸ்நானனுடைய அப்பா யாரு? சகாரியா. அவன் யாரு? ஆசாரியன், ஆண்டவருக்கு ஊழி செய்கிற மனுஷன். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு வனாந்தரத்தில் அவன் இருந்து கொண்டு ஆண்டவருக்காக அர்ப்பணித்தான். அவனை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. 5ஆம் வசனம் பாருங்க. இந்த வனாந்தரத்துக்கு எங்கிருந்து ஜனங்கள் வர்றாங்க? எருசலேம் நகரத்தார்கள், யூதேயா தேசத்தார் அனைவரும், சுற்றுப்புற யோர்தான் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் யார் இடத்துக்கு வந்தாங்க? யோவான் எங்க இருக்கான்? நீ இருக்கிற வனாந்தரமா இருந்தால் உன்னை தேடி ஜனங்கள் வருவாங்க. ஹல்லேலூயா. வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, நீ எங்க இருக்கிறன்னு நீங்க கவலைப்படாத. உன்னோட கர்த்தர் இருக்கிறார், அதுக்காக நீ சந்தோஷப்படு. ஆமென். நீ எங்க இருக்கிறேன்னு நீ கவலைப்படாத. வனாந்தரத்தில் இருக்க நீ கவலைப்படாத. உன்னை தேடி ஜனங்கள் கர்த்தர் கொண்டு வருவார். இங்க பிரசங்கம் பண்றதுக்கு வனாந்தரத்திலாம் இருக்கிறான். யூதேயா தேசம் முழுவதும், எருசலேமில் இருந்தும், யோர்தான் சுற்றுப்புறத்தில் ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் இருக்கிற இந்த யோவானை தேடி வந்தார்கள். இந்த ரெகோபோத் ஆலயம் வனாந்தரத்தில் இருக்கிற மாதிரி காட்சியளித்தாலும் உங்களை கொண்டு கர்த்தர் அநேக ஜனங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்களை கை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். கொண்டு வந்தார். 3 விதமான ஜனங்கள் வந்தாங்கன்னு சொல்லி லூக்காவில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 3 குரூப் ஜனங்கள் அங்க வர்றாங்க. இன்னைக்கு நினைக்க நாங்க எப்படி சொல்றது, எப்படி வாலிபர்களுக்கு சொல்றது நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, யோவான் ஒரு வாலிபன் தான். அவர் எப்படி சொன்னான்? வந்த ஜனங்கள் பாருங்க, வாசிங்க 10ஆம் வசனம். ஏமா? அப்பொழுது பொது ஜனங்கள், இவங்கெல்லாம் பொது ஜனங்கள் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகோதரரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு விட்ட ஜனங்கள் கேட்டது போல இவங்க கேட்கிறாங்க. அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உங்ககிட்ட கேட்கும் காலம் வரும். உங்ககிட்ட கேட்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ சொல்ற வார்த்தை நல்லா இருக்கு, சரிம்மா நான் என்ன செய்யணும்? ஏன்னா அடுத்து அவங்களுக்கு செய்யறதுக்கு தெரியாது. இதுவரைக்கும் அவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் வேற. ஆனா உன்னை தேவன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா உன்கிட்ட ஆலோசனை கேட்பார்கள். அம்மா, நீ சின்ன பிள்ளைதான் இருந்தாலும் எனக்காக ஜெபம் பண்ணு. நீ சின்ன பையன்தான், எனக்காக நீ என்ன செய்? ஜெபம் பண்ணு உன்னை கேட்பார்கள். எப்பொழுது? கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது. அல்லேலூயா. வாலிப தங்கச்சியே, ஒரே வாழ்க்கை தான் அந்த வாலிப வாழ்க்கை. அப்படிதானே? நாங்கள் என்னதான் மேக்கப் பண்ணும்போது ஈன் பண்ணி டை அடிச்சு உட்காந்தாலுமே எதை மறைச்சாலும் இதை மறைக்க முடியல. மறைக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு இது? எத்தனை நாளைக்கு உங்களுக்கு இருக்கு? எத்தனை நாளைக்கு? அப்படித்தானே? வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்க முடியாது, போனாலும் ஏன் போனேன்னு கேட்க முடியாது. நான் நிறைய செலவு செஞ்சு பார்த்தேன். பாஸ்டர் அம்மா அடிக்க சொல்ல, உங்களுக்கு செஞ்ச செலவு நான் செஞ்சாலும் ஏன் முடி இவ்வளோ வந்திருக்குமே அப்படி அவ்வளோ செஞ்சு பார்த்தேன். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது எனக்கு வேண்டுதல்லாம் வச்சாங்க, மொட்டை எடுக்கிறேன்னு சொல்லி, வருஷத்துக்கு ஒரு மொட்டை எடுக்கணும்னு சொல்லி. அப்போட எடுக்காதவன் முடிக்காக 3 மொட்டை எடுத்திருக்கேன் இங்க வந்த பிறகு. அருமைக்குரியவர்களே, இந்த வாலிப நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் தான். இந்த வாலிப நாட்கள், இந்த நாட்களை ஆண்டவர்கிட்ட நீ அர்ப்பணி. உன்னால முடிந்த ஊழியம் ஆண்டவருக்காக நீ செய். முடிந்த அளவத்தில் வாலிபர்கள் என்ன செய்? கொண்டு வா. வாலிப தங்கச்சிமார்களை கொண்டு வா.
நீ பேசு, ஆண்டவர் உன் வாயோடு இருந்து அந்த காரியத்தை உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம் வாசிங்க. 12. யார் வந்தாங்க? ஆயக்காரர்கள்னா அதிகாரிகள், பெரிய பெரிய ஆட்கள், ஜாம்பவான்கள். ஆயக்காரர்கள், பரிசேயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள சமுதாயத்தில் தலைவர்கள். யாருக்கிட்ட வர்றாங்க? 30 வயசு நிரம்பிய வாலிபங்கிட்ட வர்றாங்க. ஆயக்காரர்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். உன் வாலிபத்தை குறித்து ஒருவரும் அசட்டையா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. உன் வாலிபத்தை குறித்து அசட்டை. அன்னைக்கு சாமுவேல் சின்ன பையன்தான், அவங்கிட்ட தான் ஏலி சில மேற்ற வாங்கிக்கிட்டான். கர்த்தர் அவனோட தான் பேசினார், இவங்கிட்ட என்ன செய்யல, பேசல. என்னை குறித்து உங்ககிட்ட என்ன சொன்னார்ப்பான்னு சொல்லி சாமுவேல் சின்ன பையன், பொடிய பையன், அவங்கிட்ட தான் கேட்டு அந்த காரியங்களை அவன் கேட்டு அவன் ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டான். இங்க ஆயக்காரர்கள், பெரிய பெரிய சமுதாய தலைவர்கள் 30 வயசு வாலிபனை தேடி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 14ஆம் வசனம். இப்ப யார் வர்றாங்க பாருங்களேன். போர் சேவர்கள் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டார்கள். ஆமா இல்லைங்களா? போர் சேவர்கள் நாங்கள் என்ன செய்யுங்க. போர் சேவனா யாரு? அரசு அதிகாரிகள், போலீஸ்காரங்க, அரசு அதிகாரிகள். 30 வயசு 30 வயசு இருக்கிற யோவான் கிட்ட வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பதில் சொன்னானா இல்லைங்களா? ஏரோது ராஜாவே இவனை கண்டு பயந்து இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமைக்குரியவர்களே, உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். உங்களை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸ்தோத்திரம். இந்த வருஷம் போனது போகட்டும். வரக்கூடிய 2026 ஒவ்வொரு வாலிப தங்கச்சி மூலியமாய், ஒவ்வொரு வாலிப தம்பி மூலியமாய் ஆண்டவர் அதிகமான காரியங்கள் செய்வாராக. அதற்காகவே கர்த்தர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 பேதுரு புஸ்தகம், ஸ்தோத்திரம், 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் எடுத்து உங்க சீக்கிரம் வாசிங்க. ஸ்தோத்திரம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும். இங்கே ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம், ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை இன்னைக்கு நீ அறிந்து கொள்வாயானால், இன்றைக்கு ராத்திரியிலேயே தேவன் உன்னோடு உறவாடுவதை, உன்னோடு பேசுவதை நீ உணர்ந்து கொள்ள முடியும். வாசிங்க. ஒரு கூட்டம் இருக்கு, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத கூட்டம், சபைக்கு வராத கூட்டம், வீதியில விழுந்து கிடக்கிற கூட்டம், பராக்கிரமசாலிகள் கூட்டம் தான். கொலைக்களத்துக்கு நியமிக்கப்பட்ட கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத கூட்டம். நீங்களும் நானும் திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிற கூட்டம். ஹல்லேலூயா. 2 கூட்டம். 1 திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத கூட்டம், 1 திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிற கூட்டம். வாசிங்க அடுத்து. அதற்கென்றே அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்களோ 2வது கூட்டம். முதல் கூட்டம் இழறி போன கூட்டம், முதல் கூட்டம் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத கூட்டம், முதல் கூட்டம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற கூட்டம். 2வது கூட்டம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களோ விளங்கணுங்க. கைகளை தட்டி, கைகளை தட்டு, உரப்பா தட்டு. கீழ்ப்படியாத கூட்டம் அல்ல, நீங்களோ கீழ்ப்படுகிற கூட்டம். அடுத்த வரி, உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கைகளை கொடுக்குங்க, பக்கத்துல கைகள். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. வாலிப தங்கச்சி, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி, உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சந்துருயால் அரபா கரபா ரியால் அரபா ரீபலா ரயா காபோ தீபா நியாரா காரபா. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ தெரிந்து கொண்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியமாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். முதல் கூட்டம் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம போன கூட்டம். 2வது கூட்டம் அவர் சொந்த ஜனமாகிய கூட்டம். உங்களை நம்புறார் ஆண்டவர், உங்களை நம்புறார், உங்களை நம்புறார் ஆண்டவர். வருகிற நாட்களில் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய சேனையை உருவாக்க போறேன் என்று அவர் நம்புறார். நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கீங்களா?
நீங்க இருக்கிற பகுதியில் ஆண்டவருக்காக நான் பயன்பட வேண்டும் என்று விரும்புறீங்களா? நீங்க விரும்புனீங்கன்னா ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென். நீங்க விரும்பின அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். விருப்பம் இல்லாதவற்றை ஆண்டவர் செய்கிறதே இல்லை. யாரையும் கட்டாயப்படுத்த என்ன செய்யறது இல்லை. இவ்வளவு காரியத்திலும் சில பேர் வாய் தராம தான் இருக்கிறீங்க. வாய் திறக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னாச்சுன்னு தெரியல உங்களுக்கு. பிசாசு உங்க மண்டைக்குள்ள என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பிசாசு உங்களை மனதில் இருக்கிற எண்ணங்களை டைவர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சொந்த ஜனமாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். 2 கூட்டம். 1 திருவசனத்துக்கு கீழ்ப்படுகாத கூட்டம், 1 திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிற கூட்டம். அருமை சகோதரனே, சகோதரியே, கீழ்ப்படியாதவர் நிறைய பேர் இருக்கலாம். அவங்களை விட்டு உன்னை கர்த்தர் நம்பி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வாலிபன் வருகிறான். ஒரு வாலிபன் வந்து, ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வாலிபன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22 முடிய. ஒரு பெரிய பணக்கார வாலிபன், ஒரு பெரிய ஸ்தோத்திரம் பணக்காரன், செல்வமிக்க ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வருகிறான். அவர் தெய்வம் என்று அவனுக்கு தெரியும். போதகர், நல்ல போதகர் என்று அவர் தெரியும். நல்ல ஒரு டீச்சர் என்று தெரியும். தெரிஞ்சதுனால அவன் வந்து சொல்லுகிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடையும்படிக்கு, நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்தின், அவன் வாலிபன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவன் யாரு? வாலிபன். சரிங்களா? வாலிபன். நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ நல்லவன் என சொல்வானேன்? பிதாவை ஒருவத்தவர் நல்லவர் ஒருவரும் இல்லையே. சொல்லிட்டு கற்பனைகளை என்ன செய்? கைக்கொள். கற்பனைகளை. அவன் பழைய ஏற்பாட்டுடைய விசுவாசியா இருந்ததினால, அவன் ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தபடினால அந்த காரியம் சொல்லுகிறார், கற்பனைகளை கைக்கொள். அவன் என்ன பதில் சொன்ன தெரியுமா? இவைகள் எல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டு என்ன செய்கிறேன்? கடைபிடிக்கிறேன், கை கொள்ளுகிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியா என்று சொல்லல, அதன்படி நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறான். கை கொண்டு இருக்கேன்னா அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியமாக இருக்கு. காலையில் ஜெபம் பண்ணுவேன், முடிஞ்ச நைட்டு ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், என்ன செய்வேன்? சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போவேன். அந்த மாதிரி சிறு வயது முதற்கொண்டு நான் அதை கடைப்பிடிக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், சரியா, உன்னை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகணும் என்று சொல்லி என்ன சொல்கிறாரு? உனக்கு உண்டான எல்லாத்தையும் நீ வந்து வித்துட்டு ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு எனக்கு பின்பற்றி வா என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு அழைப்பு வருகிறது, எனக்கு பின்பற்றி வா. இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வா. நீங்க பாட்டு படிச்சீங்க, சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அப்படித்தானே? இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். வாலிப பிள்ளைகள்லாம் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது பெரிய ஒரு 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 ஆச்சரியம். அப்படித்தானே? இவங்கெல்லாம் ஆட்டுக்குட்டிகள். ஒரு இடத்துல உட்காரவே என்ன செய்ய மாட்டாங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே எப்படி இருக்கீங்க? அமைதியாய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் கொண்டு போகார். நீ எனக்கு பின்பற்றி வா என்று சொன்ன உடனே 22 அந்த வாலிபன், சரிங்களா? இப்ப அவன் யாருன்னு தெரியுதா? அவன் யாரு? வாலிபன். அவனுக்கு என்ன இருந்தது? ஆஸ்தி இருந்தது. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் வித்து ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்துட்டு எனக்கு பின்னாடி வா என்று ஒரு ஊழிய அழைப்பு கொடுத்தா, அந்த வார்த்தை இந்த பணக்கார வாலிபனுக்கு எப்படி இருந்துச்சா? துக்கமா அடைந்து போய்விட்டான். கட்டளைகளை கை கொண்டான், ஆனா பின்வாங்கி போயிட்டான். நீங்க சர்ச்சுக்கு வரலாம், ஜெபிக்கலாம், ஆனா பின்வாங்கி போக கூடாது. இது மட்டும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது கிடையாது. தேவனோடு உறவாட வேண்டும். அல்லேலூயா. வாலிபன் வந்தான். அவன் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டா, நீ இதை செஞ்சா நித்திய ஜீவன் அடைவாய் என்று சொன்ன உடனே அவனுக்கு என்ன செய்தான்? துக்கப்பட்டு, இது துக்கப்படுற விஷயமே இல்லை. ஏன் துக்கப்பட்டான்? பணத்தை கொடுக்க சொல்லிட்டாரு. அது ஒண்ணு மட்டும் கேட்காம வேற என்னத்தை கேட்டாலும் என்ன செஞ்சிருக்கலாம். இவர் பணத்தை எல்லாம் எல்லா சொத்து சொகத்தை எல்லாம் வித்துட்டு ஏழைகள் கொடுத்துட்டு எனக்கு பின்னாடி வாயின்னு சொன்னாரு. அன்னைக்கு அவர் பின்னாடி வந்திருந்தால் இதுவரைக்கும் அந்த வாலிபனை அப்போஸ்தலர் லிஸ்ட்ல இருந்திருப்பான். ஹல்லேலூயா.
அப்போஸ்தலர் லிஸ்ட்ல இருந்திருப்பான், பரலோகத்துல ஆண்டவரோடு இருக்கிற பாக்கியத்தை பெற்றிருப்பான். இவன் பின்வாங்கி போனா, அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சானே வேதத்துல இல்லை. அவன் என்ன ஆனா, என்ன பண்ணுனா, அதுக்கப்புறம் அவனை குறிச்சு எந்த ரிசல்ட்டும் வேதத்துல இல்லை. சத்தியத்துக்காக வர்றவங்க ஒருத்தன் தான் பின்வாங்கி போவான், 11 பேர் நிற்பாங்க. பேதுருக்கிட்ட சொன்னார்ல, நீங்களும் போய்விட. அப்போ பேதுரு என்ன சொன்னா, நாங்கள் யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. சத்தியத்துக்காக நிற்கிறவங்க 11 பேர் நிற்பாங்க. ஒருத்தன் தான் காசுக்கு ஆசைப்பட்டு என்ன செஞ்சான்? போய் செத்து போயிட்டான். அற்புதத்துக்காக வர்றவங்க 10 பேர் வருவாங்க. அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் 9 பேர் போயிடுவாங்க, ஒருத்தன் தான் வருவான். அப்ப நமக்கு அற்புதத்தை விட சத்தியம் முக்கியம். விளங்கனவங்க அல்லேலூயா. சத்தியம் உங்களை வழி நடத்தும். இந்த வாலிபன் துக்கத்தோடு போய்விட்டான், பின்வாங்கி போய்விட்டான். பின்வாங்க நிலைமை நமக்கு என்ன செய்ய வேண்டாம்? வேண்டாம். உங்களை அடுத்த கட்டத்துக்கு தான் கர்த்தர் கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுகிறார். சரிங்களா? இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு வாலிபன் உங்களுக்கு தெரியும், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல லேகியோன் சொல்லி ஒரு பிசாசு பிடிச்சவன் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? லேகியோன் பிசாசு பிடிச்சவன் ஒரு தெரியும். அவனுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நேர்க்க சொல்லியிருக்கிறேன். சுமார் 40 வயசுக்கு உட்பட்டவனாய் அவன் இருந்தான். அவனுக்கு பிசாசு இருந்தது, 6000 பேய்கள் இருந்தது. அவன் இணையாத வேலையில இயேசு அங்க வருகிறார். வந்தாரா இல்லையா? வந்தாரு. 2000 பண்ணிக்குள்ள இந்த 6000 பேய் நுழைஞ்சி அந்த 2000 பண்ணியும் போட்டு தள்ளிட்டு பிசாசு பாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. இதை வேடிக்கை பார்க்க வந்த ஜனங்கள், அந்த ஊர்க்காரங்க சொல்லிட்டாங்க, ஆண்டவரே இயேசுவே, எங்க ஊருக்குள்ள நீங்க என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எங்க ஊருக்குள்ள நீங்க வரக்கூடாது. ஏன்னா ஊர் எல்லையிலேயே 2000 பண்ணி போட்டு தள்ளிட்டீங்க. ஊருக்குள்ள வந்தா எத்தனை பண்ணிகளை போட்டு தள்ளி போடுறீங்க தெரியாது. ஏன்னா அந்த ஊரே பண்ணி மேய்க்கிற ஊரு. அந்த ஊரே பண்ணி மேய்க்கிற. சில ஊர்களை பார்த்தீங்கன்னா மாடு நிறைய வச்சிருப்பாங்க. அது பேர் கொண்டி மாடா என்னமோ மாடு சொல்லுவாங்க. நிறைய மாடுகள் வச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு ஊரே மாடு மேய்க்கிற ஊரா இருக்கும், ஒரு ஊரே ஆடு மேய்க்கிற ஊராய் இருக்கு. நிறைய ஊர்களில் சோத்திர வில்லேஜ் பகுதியில் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அந்த ஊர் முழுவதுமே பண்ணி, அவங்களுக்கு வியாபாரமே பண்ணி தான். நீங்க ஊர் எல்லையிலேயே 2000 பண்ணி போட்டு தள்ளிட்டீங்க. ஊருக்குள்ள வந்தா நிறைய பண்ணி போட்டு தள்ளிடுவீங்க. நீங்க வேண்டாம், எங்க ஊருக்கு நீங்க வேண்டாம், எங்க ஊருக்கு நீங்க வரக்கூடாது, நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. இவன் இயேசு வரும்போது இந்த பிசாசு பிடியிலிருந்து சுகமாகினவன், இயேசுவே நான் கூட வர்றேன்னு சொல்லுறான். உன் கூட வர்றேங்கிறார். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? வாசி அந்த வசனம் 10. இயேசு உத்தரவு என் கூட வர்ற வாப்பான்னு சொல்றதுக்கு பதிலா, நீ உன் இனத்தார் இடத்துக்கு போ, உன் வீட்டுக்கு போ, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை அவர்களுக்கு அறிவி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. முதல் வாலிபன் ஆண்டவர் வா என்று சொன்னாலும் அவன் துக்கத்தோடு பின்வாங்கி போயிட்டான். 2வது வாலிபன் நான் வர்றேன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, வராத, நீ உன் வீட்டுக்கு போ, உன் ஊருக்குள்ள போ, கடவுள் உனக்கு செய்த நன்மையை அவங்களுக்கு போய் சொல்லு. அல்லேலூயா. ஏன்? என்னை அவங்க ஊருக்குள்ள வர வேணாம் சொல்லிட்டாங்க. அதானே, என்னை ஊருக்குள்ள வர வேணாம் சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு பதிலாய் நீ போ. எத்தனை பேருக்கு விளங்குது? கைகளை தட்டி உற்சாகமா கைகளை தட்டி, கையை கொண்டு வந்தவங்க கையை தட்டி ஆமென் ஆமென். ரீபாலா காரா பாபா. நீ என்னோட ரெப்ரசன்டேட்டிவ். ரெப்ரசன்டேட்டிவ் என்னம்மா தமிழ்ல? அட்ரஸா? பிரதிநிதி. நீ என்னுடைய பிரதிநிதி. என்னை அவர்கள் உள்ளே வர வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஆனா உன்னை அப்படி சொல்ல முடியாது. நீ அந்த ஊருக்காரன். ஹல்லேலூயா. நீ அந்த தெருவுக்காரன், நீ அந்த வீட்டுக்காரன், நீ அந்த ஊருக்காரன். உன்னை வர வேண்டாம் என்று எந்த கொம்பனால என்ன சொல்ல முடியாது? சொல்ல முடியாது. ஆகையினாலே நான் போக வேண்டிய இடத்துல உன்னை அனுப்புகிறேன். உன்னைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உன்னைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உங்களை நம்பி இருக்கிறார்.
ஆண்டவர் சொல்றாரு, என்னை அவங்க உள்ள வர வேணாம்னு சொல்லிட்டாங்க, நான் போகிறேன், எனக்கு பதிலாய் நீ போ, எனக்கு பதிலா நீ போ என்று சொன்ன உடனே அந்த மனுஷன் அந்தபடியே அவன் தெக்கப்போலி பட்டணம் முழுவதும் என்ன செய்தான்? தேவனுடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தினான். அந்த பட்டணம் முழுவதும் இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம், எனக்கு சுகம் கொடுத்தார், நான் பேய்களோட பேய்களா சுத்தினேன், 6000 பேய் எனக்குள்ள இருந்தது, இயேசு என்ற ஒரு தெய்வம் வந்தார், என்னுடைய பிசாசை எல்லாம் மாற்றினார், என்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றினார் என்று சொல்லி பிரசித்தப்படுத்தினான். ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். தம்பி, தங்கச்சி, உங்களை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். உங்க அப்பா அம்மா உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். வர்றீங்களே, கோயிலுக்கு வர்றீங்களே, கரெக்டாக வர்றீங்களே, உங்கள் பெற்றோர்கள் என்ன செய்யணும்? உங்களை பார்த்து, என் புள்ள முன்னாடி எது சொன்னாலும் கேட்க மாட்டான், எது சொன்னாலும் ஏட்டிக்கு முட்டியாக பேசுவா, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், எப்போ பார்த்தா செல்லுன்னே நோண்டிக்கிட்டு இருப்பா. இப்போ என்னன்னு தெரியல, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே பிள்ளை எப்படி இருக்கா, என்னமோ ஒரு மாற்றம் இருக்கு, சொன்ன வேலையெல்லாம் செய்கிறா, எங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கா, எங்ககிட்ட பேசுறதே ரொம்ப அன்பா பேசுறா. இந்த மாற்றத்தை கர்த்தர் உங்ககிட்ட பார்க்கணும். அதுதான் நீ வாலிப பிள்ளைகளை கர்த்தர் இந்த கூட்டமைக்க நோக்கமே அதுதான். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உங்க பெற்றோர்கள் கண்டுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் ஆண்டுக்குள்ளாக வந்து விடுவார்கள். ஹல்லேலூயா. அதான் ஜான் பால் சொன்னா, ஆட்டுக்குட்டிகளை வச்சுதான் ஆடுகள் என்ன செய்ய முடியும்? அந்த ஆடுகளையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்க நிமித்தம் உங்க குடும்பங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். இந்த மனுஷன் இயேசுவுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக, ஆண்டவர் போக முடியாத இடத்துல அவன் போய் தேவனுடைய பாரத்தை வாங்கி கொண்டு அந்த தேசம் முழுவதும் இயேசுவை பற்றி சொன்னான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாம் எழுந்து நிற்போம்.